தீபத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க? நெருப்புக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் எங்க நமக்கு நெருப்பை பத்தி சொன்னாங்க? அது ஒரு புனிதம் மிக்க ஒரு பொருளா நமக்கு சொன்னாங்களா? அது ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்சமா நமக்கு சொன்னாங்களா? போய் எண்ணெயை ஊத்தி அந்த எண்ணெயை தொட்டு இப்படி கழுத்துல தடவிட்டு வருவா. என்ன என்னன்னு தெரியுமா? அதை தொட்டு கழுத்துல தட வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன புனிதமா? எந்த பொருளும் வெளியில இருக்கிற வரையிலே புனிதம் இல்லை. தர்காவுக்குள்ள போயிருச்சுன்னா அந்த பொருள் புனிதம் நினைக்கிறாங்க. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எந்த தர்காவை எடுத்துக்கொண்டாலும் அங்கு நடைபெறுகிற கூத்துக்கள் இதுதான். நேர்ச்சையம் அல்பாத்தியா ஓதிடுவார். ஓதின உடனே அப்படி கொடுப்பாங்க. 2 கல்லு தருவாங்க. அதை கொண்டு ஓவியமா வாங்கி தான் ஒரு கல்ல வாயில போடுறது, பிள்ளைக்கு ஒரு கல்ல வாயில போடுறது. அந்த 2 கல்லு சர்க்கரைக்கு இவ்வளவு டிமாண்ட். என்னவா? புனிதம் வந்துருது. அது எப்படி புனிதம் வரும்? அப்ப சர்க்கரை எப்படி உள்ளுக்குள்ளே போனதற்கு பிறகு புனிதமாகி விடுகிறதோ அதே மாதிரி இந்த நெருப்பு அதில் உள்ள எண்ணெயை தொட்டு கழுத்தில் தடவுவது. இங்கே நாம கேட்க விரும்புவது நெருப்புக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் யாரை நமக்கு சபிச்சாங்க? நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் மஜூசிகள். அவங்க தான் நெருப்பை வணங்குறாங்க. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு நெருப்பை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தார்கள். அங்குதான் நமக்கு நெருப்பை பத்தி வருது. அப்ப அப்பேற்பட்ட நெருப்பை வணங்குவது, நெருப்பை ஆராதிப்பது என்பது இஸ்லாத்திற்கு புறம்பான, அல்லாஹ்வின் கோபத்தை கிளறக்கூடிய ஒரு காரியம். மகா பெரிய பாவம்.